அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா ரேஷனலிசம், ரேஷனலிசம் பேசிட்டே இருக்காங்க. இது ஒரு டஃப் கான்செப்ட்டா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு விஷயம் வந்து என்ன சுத்தி இருக்கவங்க பண்ணிட்டுருக்காங்க. எங்க வீட்ல வந்து காலங்காலமா பண்ணிட்டுருக்காங்க. அதனால அத நானும் பண்ணணும் அப்படின்னு பண்ணாம, அது எதுக்கு பண்றாங்க? ஏன் பண்றாங்க? அது வந்து சயின்டிஃபிக் டெம்பரோட ஒத்து வருதா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்றதுக்கு பேர் தான் ரேஷனலிசம். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? அது யாருக்கு லாபமா இருக்குது? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு, அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஜோசியத்த பத்தியே சொல்றேன். இப்ப ஜோசியத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இந்த டைம்ல இதுல பொறந்தா அது வந்து ரொம்ப நல்ல டைமு. அந்த டைம்ல பொறக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 குழந்தைங்க ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டைம்ல பொறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 பசங்க, 1 பொண்ணா இருக்குது. இப்ப அந்த 2 பையனும் வேற வேற சமுதாயத்திலருந்து வர்றாங்க அப்படின்னா, இந்த 2 பசங்களுக்கும் ஒரே மாரி வாய்ப்புகள் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த 2 பசங்களையுமே ஒருத்தர் வந்து கோயிலுக்கு எங்க வரைக்கும் போலான்னு ஒரு அனுமதி இருக்கும். ஒருத்தர் கோயிலுக்குள்ள போக வேண்டாங்கிற ஒரு அனுமதி இருக்கும். இதே டைம்ல இவங்க கூட பொறக்கிற பொண்ணுக்கு இந்த 2 ஆண்களுக்கும் கிடைக்கிற எந்த வாய்ப்பும் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. ஸோ, இந்த டைம் இந்த லொகேஷன்ல பொறந்தா இவங்க அப்படி வருவாங்க, இப்படி வருவாங்கன்னு சொல்ற கான்செப்ட் வந்து உடைஞ்சு போயிருதுல்ல. இந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறதுக்கு பேர் தான் ரேஷனல் திங்கிங்.